ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? 2022 வருஷம் ரிலீஸ் ஆன கன்சியூம்னு சொல்லப்படுற ஒரு அட்வென்ச்சர் ஹாரர் படம் தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதாவது இந்த படத்துக்கு ஒன்லைனர் சொல்லணும்னு தேவையில்ல, ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து இந்த கதை ஆரம்பிச்சிடும். சரி வாங்க கதைக்குள்ள போயிடலாம். அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோடைய ஸ்டார்டிங்ல யாரோ ஒருத்தங்க காட்டுக்குள்ள பயந்துகிட்டே ஓடி வந்துட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு பலி கொடுக்குற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்ததும் ஏதோ ஒரு கை அவங்களை பிடிக்க வர்ற மாதிரி வர டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா கண் முழிச்சுக்கிறா. ஆக்சுவலா இது எல்லாமே அவளுடைய கனவு தான். இப்ப நம்ம ஹீரோயின் எங்க இருக்கிறானா, காட்டுக்கு நடுவுல ஒரு டென்ட்ல அவளுடைய ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து தூங்கிட்டு இருந்திருப்பா. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் அவளுடைய ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து ஒரு அட்வென்ச்சர்ஸான வெக்கேஷன் வந்திருப்பாங்க. அந்த டைம்ல தான் இந்த மாதிரி கனவு வந்திருக்கும். ஸோ அப்படியே சைட்ல பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். சரி உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம வெளியில போய் சும்மா காத்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில வராங்க. பாக்குறதுக்கு அந்த இடம் அவ்வளவு அழகா இருக்குது. இன்னுமே அந்த கனவை நினைச்சு ரொம்பவே பயந்து போயிருப்பாங்க போல. கையெல்லாம் நடுங்கிட்டு இருக்குது. அப்படியே சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அப்படியே பாத்தீங்கன்னா தூரமா ஒரு இடத்த பாக்குறாங்க. பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே மறுபடியும் டென்ட்டுக்கு வரா. டென்ட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ வந்து முழிச்சிடுறான். அது போக என்னாச்சு, எங்க போயிட்டு வந்த அப்படின்னும் போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இங்க சும்மா காத்து வாங்க தான் போயிட்டு வந்தேன். சரி நம்ம கிளம்பலாமா அப்படின்னு கேட்டதும் ஹீரோவும் சரி ஓகே, உன்னுடைய பேக்ல நிறைய துணி இருக்குல்ல, அதை நான் கொஞ்சம் மாத்தி வச்சுக்கிறேன், ரொம்பவே வெயிட் ஆனதெல்லாம் தூக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நல்ல விதமாவே ஹீரோயினை பாத்துக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க மேப்ல வந்து ஒரு இடத்த மார்க் பண்ணி அந்த இடத்துக்கு சீக்கிரமா போயிடலான்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலா எதுக்கு இந்த ட்ரிப் வந்திருப்பாங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு வந்து கேன்சர் இருந்திருக்கும். அந்த கேன்சரை எப்படியோ போன வருஷம் தான் குணப்படுத்திருப்பாங்க. ஸோ கேன்சர் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸான ட்ரிப் வந்து நிறைய பேர் இருந்திருப்பாங்க போல. அதுக்கப்புறம் இடையில ரொம்பவே கஷ்டப்பட்டு இப்போ அது சரியானதும் அதை கொண்டாடுறதுக்கு தான் இப்படி காட்டுக்குள்ள ட்ரிப் போயிட்டு இருக்காங்க. ஸோ என்னதான் நம்ம ஹீரோயினுக்கு வந்து கேன்சர் வந்து குணமானாலுமே அவளுக்கு வந்து அந்த பாதிப்பு வந்து கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அதனாலே பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள அவளால ஒழுங்கா நடக்க முடியல. ஐ மீன் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்பவே துருன்னு எல்லாத்தையுமே ஈஸியா கடந்து போயிடுவாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த சின்ன பாறையில ஏறி நடக்கும்போது கூட ஸ்லிப் ஆகிடுறாங்க. ஸோ லைட்டா காலிலே அடிபட்டுருது. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு நம்ம வேணா சேஃபான வழியா பின்னாடி வழியா போயிடலாமா அப்படின்னதும் நம்ம ஹீரோயின் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அப்படிலாம் போக வேணாம், அப்படி போனா ரொம்ப தூரம், அது போக எனக்கு இந்த பாத்து தான் பிடிச்சிருக்குது, எனக்கு அட்வென்ச்சர்ஸ் தான் பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல, ஸோ நம்ம இப்படியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவை கன்வின்ஸ் பண்ண. ஸோ ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே பேசிட்டு இருக்காங்க. அப்புறமா கொஞ்ச நேரம் அதே இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய டிராவலை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த டைம் நம்ம ஹீரோ வந்து ரெண்டு பேக்கையும் எடுத்துட்டு அப்படியே ஹீரோயினை பாதுகாப்பா கூட்டிட்டு போயிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல ஹீரோயினை நோட் பண்றா, அவளுக்கு ரொம்பவே முடியல, மூச்சு வாங்குது போல. அதனால ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம இங்கேயே இன்னைக்கு நைட் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம், காலையில எந்திரிச்சதுமே மறுபடியும் நம்மளுடைய பயணத்தை தொடரலாம் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு நான் சைட்ல ஏதாவது இருக்கான்னு பாத்துட்டு வரேன், ஏதாவது ஓடை ஏதாவது இருக்கா, தண்ணி ஏதாவது இருக்கான்னு பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே சைட்ல வராங்க. பார்த்தா அந்த இடத்துல கொஞ்சமா தண்ணி ஓடிட்டு இருக்கும். ஸோ அங்க வந்து உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே அட்வென்ச்சர்ஸா இருப்பாங்க, எந்த இடம்னாலுமே ஏறி தாவி போயிடுவாங்க போல. ஆனா இப்போ வந்து அந்த அளவுக்கு போக முடியல இல்லையா, அந்த அளவுக்கு எபிலிட்டி இல்லை இல்லையா, அதனால ரொம்பவே சோகமா உட்காந்து என்னால எதுவுமே முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது சைட்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மிருகத்தை பாக்குறாங்க. பயங்கரமா ஷாக் ஆகிட்டான். உடனே அடுத்தது நம்ம ஹீரோ வந்து அந்த மிருகத்தை நோட் பண்ணி பாக்குறான். பார்த்தா அது வந்து ஒரு கரடி. ஸோ கரடியோடைய தோலெல்லாம் பிச்சு யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ யார் இந்த மாதிரி கொலை பண்ணியிருப்பான்னு உங்களுக்கு தெரியல, கொடூரமா பண்ணியிருக்காங்களே, ஒருவேளை ஹண்டர்ஸ் இந்த மாதிரி கொலை பண்ணியிருப்பாங்களா அப்படின்னும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்ல, ஏன்னா இந்த இடத்துல வேட்டையாடுறதுலாம் இல்லீகல், அது போக வேட்டையாடுறவங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ண போறாங்க, எனக்கு என்னமோ வேற ஏதோ மிருகம் அட்டாக் பண்ணிருக்கோம், இல்லனா இதுக்கு ஏதாவது நோய் வந்து இறந்து போயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி வா நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு கூட்டிட்டு போறான். என்னன்னு பார்த்தா அந்த டென்ட் இருக்கு இல்லையா, அதை சூப்பரா ரெடி பண்ணி பயங்கரமான செட்டப்லாம் போட்டு வச்சிருக்கான். ஸோ இதெல்லாம் பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. ஏன்னா நம்ம ஹீரோ ரொம்பவே நல்ல விதமா பாத்துக்கிறான் இல்லையா, அதனால மெதுவா ஹீரோ பக்கத்துல வந்து ஒரு கிஸ் பண்ணிட. அப்புறம் என்ன நைட் ஃபுல்லா அங்கேயே தங்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் உட்காந்து அப்படியே வானத்தை பார்த்தா வானம் வந்து அவ்வளவு அழகா இருக்குது. அப்படியே இதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களுடைய லைஃப் எப்படி இருந்துச்சு, இனிமேல் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியா பேசிட்டு இருக்க. டக்குன்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கன் சவுண்ட் கேக்குது. அவ்வளவுதான் ரெண்டு பேரும் மிரண்டு போயிட்டாங்க. ஆனா ரொம்ப தூரம் தள்ளி கேக்குது போல. உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரி நம்ம ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு வந்து கால் பண்ணிடலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அதெல்லாம் வேணாம், ரொம்ப தூரம் தள்ளி தானே கேக்குது, கண்டிப்பா அவங்க வந்து இங்க வரமாட்டாங்க, மேபி இங்க ஹண்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க போல, அவங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ளேயே இந்த இடத்துல விடிஞ்சிரும், சோ நம்ம கிளம்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ எதுக்கு இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ ஃபாரஸ்ட் சர்வீஸ் கிட்ட இவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா இப்போ உடனே அவங்க இங்க வந்து இவங்களையும் காலி பண்ண வச்சிருவாங்க, இவங்களையும் சேஃபான பாதையிலேயே கூட்டிட்டு போயிடுவாங்க. சோ நம்ம ஹீரோயினுக்கு எப்படின்னா அட்வென்ச்சர்ஸா டிராவல் பண்ணணும், அதனால தானே இந்த காட்டுக்குள்ள இவ்வளவு என்ஜாய் பண்ணி வந்துட்டு இருக்காங்க, அதை கெடுத்துடக்கூடாதுன்றதுக்காக எந்த ஒரு போனும் பண்ணாம அன்னைக்கு நைட் அப்படியே அந்த இடத்துல தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே மிட் நைட் ஆகுது.
ஏதோ வித்தியாசமான சவுண்ட்லாம் கேக்குது. இப்ப அப்படியே உங்களுடைய டென்ட்டுக்குள்ள இருந்து காமிச்சா இவங்க டென்ட்டுக்கு வெளியில ஏதோ ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் இருக்கிற மாதிரியும் அதோடைய கை நகங்கள்லாம் பாருங்களேன் பெருசா இருக்குது இல்லையா. அப்ப நம்ம ஹீரோயினா ஏதோ ஒரு மிருகம் வந்து பிடிக்கிற மாதிரி அவளுக்கு தெரியவும் டக்குன்னு கண் முழிச்சிடறா. பார்த்தா இதுவும் நம்ம ஹீரோயினுடைய கனவு தான். என்னடா இது இந்த கொடூரமான கனவு வருது அப்படின்னு சைடுல பார்த்தா ஹீரோவை வர காணோம். அதே சமயத்துல தூரத்துல ஏதோ சவுண்ட் கேக்குது. பயந்து போன ஹீரோயின் சரி என்னதான் இருக்குன்னு பாத்துடலாம், ஹீரோ வர காணாமே எங்கயாவது போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல வெளியில வராங்க. என்னதான் காலையில பார்க்க காடு அழகா இருந்தாலுமே இருட்டுல பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்குது. சோ பயந்துகிட்டே மெல்ல அப்படியே காட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திடீர்னு ரொம்பவே கொடூரமான சவுண்ட் கேட்க டக்குன்னு பயந்து உங்களுடைய அந்த டார்ச் லைட் எல்லாம் கீழே போட்டுறாங்க. அந்த டைம்ல கீழே ஏதோ கம் மாதிரி இருக்குது. என்ன கர்மண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துல ஒரு பெரிய ஃபுட் பிரிண்ட் இருக்கிற மாதிரியும் இருக்கவும் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள பார்த்தா காட்டுக்குள்ள ஏதோ ஓடுற மாதிரி இருக்குமா. எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க. பயந்துட்டாங்க. டக்குன்னு ஓடிடலான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஸோ பாத்ரூம் போறதுக்காக வெளியில வந்திருப்பான் போல. ஹீரோயின் கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒன்னும் இல்ல ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு அதனாலதான் அப்படின்னு சொல்ல சரிவா டென்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வேகமா டென்ட்டுக்கு வராங்க. அங்க வந்து பார்த்தவங்க மறந்து போயிடுறாங்க. ஏன்னா டென்ட் எல்லாமே கிழிஞ்சு கிடக்குது. இவங்களுடைய பொருள் எல்லாமே சேதமாயிடுச்சு. அது போக நம்ம ஹீரோயின் வந்து ஒரு க்ளூ மாதிரி ஒரு இடத்துல பார்த்தாங்க இல்லையா, கம் மாதிரி இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இந்த கிழிஞ்சு போன டென்ட் மேலேயும் இருக்க இவங்க பயந்துட்டாங்க. உடனே போன் எடுக்கலான்னு பார்த்தா போன் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே இவங்களால காலும் பண்ண முடியாது. இவங்களுடைய பூட்டும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிட அவ்வளவுதான். ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த சமயத்துல அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான பொருள் இருக்கிறதையும் நம்ம ஹீரோ நோட் பண்றான். அதையும் எடுத்து வச்சுக்கிறான். அப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள இருந்து யாரோ கத்துற மாதிரியும் பயங்கரமா அலற மாதிரியும் அந்த கிளைகள் எல்லாம் உடைக்கிற மாதிரியும் சவுண்ட் கேட்க அவ்வளவுதான் மிரண்டு போயிடுறாங்க. இதுக்கு மேல இங்க இருப்பாங்களா, வேக வேகமா அங்க இருந்து பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்க இனிமே போக வேண்டிய தூரம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும் போல. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம எப்படியும் அந்த இடத்துக்கு தான் போறதுதான் கரெக்டான வழி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடிட்டு இருக்க ரெண்டு பேரும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நிறைய பாறைகளா வருது. இருந்தாலும் அது மேலாம் ஏறி எப்படியோ பதற்றத்துல ஓடிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துக்கு வந்து அப்படியே ஸ்டாப் ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தா மரத்துக்கு பின்னாடி ஏதோ புகை மாதிரியான ஒரு உருவம் நிக்குது. அதோடைய கையெல்லாம் பார்த்தா கொடூரமா இருக்கவும் அவ்வளவுதான் மிரண்டு போயிடுறாங்க. ஏதோ ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் போல இதுதான் இந்த அளவுக்கு கொடூரமான சவுண்ட் எல்லாம் கொடுத்துருக்கோம். அவ்வளவுதான் ஹீரோயின் பார்த்து அப்படியே ஸ்டன் ஆக்கி நிக்கும் போது இங்க நிக்கிறது ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயினையும் இழுத்துக்கிட்டு வேகமா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா காடு ஃபுல்லுமே பயங்கரமா கத்துற சத்தம் தான் கேக்குது. அவ்வளவுதான் இதுகிட்ட மாட்டிக்கிட்டா அவ்வளவுதானே. அதனால அப்படியே தளர்ந்திருக்க ஓடிட்டு இருக்காங்க. அப்படி பயத்துல ஓடிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ தெரியாதனமா ஒரு மரத்து மேலேயே மோதி கீழே வந்துடுறான். அவ்வளவுதான் இதை பார்த்த ஹீரோயின் ஐயோன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோ பக்கத்துல வந்து ஹீரோவையும் தூக்கி விட்டுட்டு எப்படியாவது இங்க வந்து போயிடலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அப்படின்னு அவங்களுடைய மனசை தேத்துக்கிட்டு அந்த இருண்ட காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா வேகமா போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே போக போக கொஞ்சம் கொஞ்சமா சவுண்டும் கம்மியாகுது. அந்த கிரியேச்சரை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளியே வந்துட்டாங்க போல. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்ப அடுத்த நாள் காலையில ஆகுது. ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டாங்க. இருந்தாலுமே அந்த ஷெல்டருக்கு போக இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது போல. அது போக என்ன பாதை இது, எப்படி போகணும் அப்படின்றத வந்து கொஞ்சம் மறந்துட்டாங்க. இருந்தாலும் அந்த கிரியேச்சரை விட்டு நம்ம தள்ளி வந்துட்டோம். சோ நம்ம எப்படியாவது தப்பிச்சிடலாம். எனக்கு என்னமோ நம்ம பக்கத்துல வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதனால இந்த தடங்கள் இருக்கும்ல, மனிதர்கள் இதுக்கப்புறம் போன தடங்கள் வழியா நம்ம போயிடலாம். சோ அந்த பாதை எங்க இருக்குன்றத நம்ம கண்டுபிடிப்போம். அது இங்க எங்கேயாவது பக்கத்துல தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு சைட்ல அப்படியே வரான். அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நேருக்கு நேர் ஒரு புகை மாதிரியான அந்த கிரியேச்சரை பாக்குறா. ஐ மீன் அந்த புகை மட்டும் இப்ப அவளுடைய கண்ணுக்கு தெரியவும் அவளுடைய கண்ணு ஒரு மாதிரி க்ளோ ஆகுது. ஆனா உடனே மறுபடியும் நார்மல் ஆகிடுது. அந்த டைம்ல நம்ம ஹீரோ கத்துற சத்தம் கேட்க என்னன்னு சொல்லி வேகமா வந்து பார்த்தா அவனுடைய கால் வந்து ஒரு ட்ராப்ல வந்து மாட்டிருக்கும். யாரோ வந்து கரடி எல்லாம் பிடிக்கிறதுக்காக இந்த ட்ராப் செட் பண்ணிருப்பாங்க போல. அதுல நம்ம ஹீரோடைய கால் வசமா மாட்டிக்க அவ்வளவுதான் வழியில கத்த ஆரம்பிக்கிறான். ஏன்னா அது வந்து பயங்கரமா வலிக்கும்ல. உடனே நம்ம ஹீரோ என்ன வந்து அதை வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுறாங்க. இருந்தாலும் அவனால எந்திரிக்க கூட முடியல. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் உன்னை தூக்கிக்கிறேன், வாங்கிருந்து எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை எப்படியோ பிடிச்சிக்கிட்டு அப்படியே வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோவால ஊன கூட முடியல. அப்படியே கீழே வந்துடுறான். ஹீரோயினை பார்த்து இங்க பாரு, அந்த பாதையை கண்டுபிடிச்சா நம்ம தப்பிச்சிடலாம், அது இங்க எங்கேயாவது பக்கத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் சரி வெயிட் பண்ணு, நாங்க பக்கத்துல எங்கேயாவது பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டு பாதைக்குள்ள சைட்ல வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா மனிதர்கள் போற பாதையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா யாராவது வந்தா கூட ஹெல்ப் பண்ணிடுவாங்க இல்லையா. சோ அதனாலதான் அந்த வழியா அப்படியே போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த கிரியேச்சர் சத்தம் கேக்குது. அவ்வளவுதான் பயந்து போயிடுறாங்க நம்ம ஹீரோயின். சரி ஓகே நம்ம மெதுவா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கிறாங்க. அப்படியே எடுத்து வைக்கும் போது ஒரு குச்சி மேல கால் வச்சிடுறாங்க. அவ்வளவுதான் இப்ப மறுபடியும் கிரியேச்சர் பக்கத்துல வர்ற மாதிரியான சத்தம் கேட்க அவ்வளவுதான் பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டா. ஐயோ மாட்டினா அவ்வளவுதான்டா. அப்படி ஓடி ஒரு பால் அடைஞ்ச பில்டிங் நம்ம ஹீரோயின் பாத்துறாங்க. சோ என்ன பில்டிங் இது, இந்த எதுக்கு காட்டுக்கு நடுவில் இருக்குது அப்படின்னு ஒண்ணுமே புரியாம அந்த பில்டிங்குள்ள அப்படியே மெதுவா என்ட்ரி ஆக அதுக்கு நடுமத்துல பாத்தீங்கன்னா
ஒரு ஸ்ட்ரேஞ்சான வித்தியாசமான ஒரு ஓட்டை இருக்கிறத பாக்குறாங்க. அவளுதான் மிரண்டு போயிட்டா. அதுவும் சைட்ல பார்த்தா மனிதர்களுடைய தோல் இருக்கும்ல, அந்த தோலை மட்டும் உரிச்சு வச்சிருக்காங்க. அவளதான் எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க. பயந்து போயிட்டா. அப்படியே நடுக்கத்தோடய பாத்துட்டு இருக்கும்போது ஒரு தோலுக்கு பின்னாடி யாரோ நின்று இவளை பாக்குற மாதிரி இருக்கும். அவளுதான் எட்ரா ஜூட்டுன்னு சொல்லிட்டு மறுபடியும் பயந்து காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்க பின்னாடி அந்த கிரியேச்சர் வர துரத்துற மாதிரி இருக்குது. அவளதான் பயந்துகிட்டே சுத்தி முத்தி பார்க்கும்போது ஒரு உடஞ்ச மரம் இருக்கிற மாதிரி இருக்கவும் அதுக்குள்ள போய் அப்படியே ஒளிஞ்சிக்கிறா. அந்த டைம்ல மெல்ல அந்த கிரியேச்சர் பக்கத்துல வர மாதிரி சவுண்ட் கேட்கும் போது யாரோ ஒருத்தங்க நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துறாங்க. அவங்களும் இங்க பதுங்கி இருக்காங்க போல. ஹீரோயினும் சத்தம் போடாம அமைதியா இருந்துட அந்த இடத்த நோக்கி அந்த கிரியேச்சருடைய ஃபுட் பிரிண்ட் சத்தம் கேக்குது. ஐ மீன் அது போகும்போது ஏதோ ஒரு ஜெல் மாதிரி அது மேல இருந்து ஊத்திக்கினே போகுது. நம்ம ஹீரோயின் வந்து அந்த டென்ட்ல பாத்துருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி ஜெல்லு. சோ இவங்க அமைதியா இருந்ததுனால அதுவும் இவங்களை கண்டுக்காம அப்படியே கிராஸ் ஆகி போயிடுது. இப்ப அப்படியே சீன் கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவனை யாரோ தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு சீக்கிரட்டா ஒரு பங்கர் பக்கத்துல போகவும் அதை வந்து நம்ம ஹீரோயின் ஓபன் பண்றாங்க. சோ இது மூலமா யாரோ ஒருத்தங்க வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சாங்க இல்லையா, அவங்க நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் காப்பாத்திட்டாங்க. காப்பாத்தி இந்த சீக்ரெட் பங்கருக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. சோ இந்த காப்பாத்தின ஸ்ட்ரேஞ்சரோட பேர் வந்து குயின். சோ அவன் என்ன பண்றானா நம்ம ஹீரோவை ஒரு பெட்ல படுக்க வைக்கவும் நம்ம ஹீரோயின் ஹீரோடைய காலை சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவன் ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் கொடுத்திருப்பான், அதை வச்சு சரி பண்ணலான்னு பார்க்கும்போது ஆனா நம்ம ஹீரோ பயங்கரமா கத்திட்டு இருக்கிறான். கெட்டு போட கூட விட மாட்டான். சோ சத்தம் போட்டா அந்த கிரியேச்சர் வந்துடக்கூடாது இல்லையா, அதனால இந்த ஸ்ட்ரேஞ்சர் என்ன பண்றான்னா ஹீரோடைய காலை பிடிச்சி மறுபடியும் அமுக்கவும் அவ்வளவுதான் வழியில நம்ம ஹீரோ கத்தி அப்படியே மயக்கமே போட்டுடுறான். சோ அதனால நம்ம ஹீரோயின் இந்த டைம்ல வேக வேகமா காலுக்கு வந்து கட்டு போட்டு முடிக்கிறாங்க. இப்போ கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ வந்து கண் முழிக்கிறான். சோ கண் முழிச்சதுமே நம்ம சேஃப் ஆயிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு பல்லு மாதிரி ஒன்று இதை எடுக்கிறான். ஸோ இவனுடைய டென்ட்டை வந்து அட்டாக் பண்ணும்போது அந்த இடத்துல இருந்து இதை எடுத்திருப்பான் இல்லையா, ஸோ அதை இவங்க கிட்ட காமிச்சு இது என்னது, எதுக்கு இந்த காட்டுக்குள்ள இந்த வித்தியாசமான கிரியேச்சர் இருக்குது அப்படின்னும் போது இந்த ஸ்ட்ரேஞ்சர் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறானா அது வேற எதுவும் கிடையாது, அது வந்து வெண்டிகோ. நம்ம பழங்காலத்து கதையெல்லாம் படிச்சிருக்கோம்ல, அதுல வெண்டிகோன்னு ஒரு கிரியேச்சர் வரும்ல, அந்த வெண்டிகோ தான் இந்த காட்டுல இருக்குது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் வந்து அதை கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு அதை பத்தி தெரியும் போல. வெண்டிகோவா அப்படின்னா அது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சாக்காகிறான். ஸோ அந்த வெண்டிகோ கிரியேச்சர்னால தான் பலாயிரக்கணக்கான மக்கள் வந்து காட்டுக்குள்ள காணாம போயிருப்பாங்க. ஸோ இது வந்து அந்த காலத்துல சொல்லப்பட்ட ஒரு கதை. ஸோ அதுதான் மக்களையும் வேட்டையாடி இருக்கணும்ன்ற மாதிரி இங்க நம்ம ஹீரோவும் நம்புறான். அதே டைம்ல அடுத்தது நம்ம ஹீரோயின் எங்க வராங்கன்னா வெளியில வந்து பாதைகளை கண்டுபிடிக்க இந்த ஸ்ட்ரேஞ்சர் கூட வராங்க. ஏன்னா இந்த ஸ்ட்ரேஞ்சர் என்ன சொல்லியிருந்திருப்பானா இந்த மாதிரி இங்க பாதைகள் இருந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது, நீ வேணா வா நம்ம தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போவான். ஸோ நம்ம ஹீரோயினை அவனை நம்பி பின்னாடி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து காணாம போயிட்டான். ஸோ ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. டேய் எங்கடா போன, என்ன இதுக்கடா அந்த காட்டுக்குள்ள தனியா விட்டுட்டு போன அப்படின்னு பயந்துகிட்டு கத்தி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல அந்த கிரியேச்சர் இருக்கு இல்லையா, வெண்டிகோ கிரியேச்சர், அது வந்து நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ண வந்துருது. அவளுதான் ஹீரோயின் பயந்து போயிட்டாங்க. அப்படியே ஒரு பாறை பக்கத்துல உட்காந்துட அந்த கிரியேச்சரும் பாத்தீங்கன்னா அப்படியே புகையா வந்து நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ண வரவும் கரெக்டா அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து கன் வச்சு இந்த கிரியேச்சரை வந்து ஷூட் பண்றான். சோ அதனால அந்த கிரியேச்சர் வந்து அங்க இருந்து ஓடி போயிடுது. பின்னாடி அந்த ஸ்ட்ரேஞ்சரும் பாத்தீங்கன்னா அந்த கிரியேச்சரை அழிச்சிடணும்ன்ற மாதிரி வேகமா ஓடி போறான். ஆனா கடைசி வரைக்குமே அந்த கிரியேச்சரை கண்டுபிடிக்க முடியல, இப்படியே தப்பிச்சு போயிடுது போல. இங்க நம்ம ஹீரோயின் இந்த ஸ்ட்ரேஞ்சரை பார்த்து பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன விட்டுட்டு போவ, அப்படின்னா என்ன பேட்டா வச்சுதான் இந்த கிரியேச்சரை பிடிக்க நினைச்சியா நீ, அப்படி இப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்க. ஆனா அவன் என்ன சொல்றானா இல்ல அப்படிலாம் கிடையாது, அது வருதுன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சதுமே நான் மறைஞ்சிட்டேன், உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஆனா நீ பாத்தியா நான் அதை ஷூட் பண்ணல, அதுக்கு வந்து அடிபட்டுருச்சு, அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதை கொலை பண்ணிடலாம். ஆனா அதை கம்ப்ளீட்டா கொலை பண்ணணும்னா அதோடைய தலையை மட்டும் நம்ம தனியா பிச்சு எடுக்கணும் அப்படி இப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் வந்து சமசாக் ஆகுறாங்க. இவன் இதெல்லாம் படிச்சு வச்சிருக்கானா அப்படின்னா அவன் ரொம்ப நாளா இதை வேட்டையாட ட்ரை பண்ணிட்டு இருக்கான்றத புரிஞ்சுக்கிறாங்க. அது போக எந்த ஒரு பாதையுமே இந்த காட்டுக்குள்ள கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. அதனால மறுபடியும் பங்கருக்கு வந்துட்டாங்க. சோ இங்க வந்ததுமே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை தான் செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஹீரோடைய நிலைமை ரொம்பவே மோசமாயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் இவன் இந்த பங்கர்ல இருந்தா செத்து போக வேண்டியதுதான். சோ வெளியில போய் ட்ரீட்மெண்ட் பண்ணா மட்டும்தான் ஹீரோவை காப்பாற்ற முடியும். சோ அதை பத்தி அந்த ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட சொல்லும்போது ஆனா அவன் என்ன சொல்றான்னா இங்க பாரு உன்னால இங்க இருந்தெல்லாம் போக முடியாது, அது போக உனக்கும் உடம்பு சரியில்லைல்ல, உனக்கும் நிறைய கனவுகள்லாம் வரும் தானே, உண்மை தானே அப்படின்னு கேட்கும்போது ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல, இவனுக்கு எப்படி எல்லாம் தெரிஞ்சதுன்ற மாதிரி. அப்பதான் இவன் சொல்றான் இந்த மாதிரி அந்த வெண்டிகோ கிரியேச்சர் இருக்குல்ல, அது என்ன பண்ணுனா சாதாரண மனிதர்களை பார்த்தா அவங்கள கொலை பண்ணி அவங்களுடைய தோலை உரிச்சிரும். அதே இது நோய்வாய்ப்பட்டவங்களை பார்த்துச்சுன்னா, அதாவது கிட்டத்தட்ட சாக போறவங்களை பார்த்துச்சுன்னா அவங்களுடைய உடம்புக்குள்ள போய் அவங்களுடைய உடம்பு எடுத்துக்க ட்ரை பண்ணி அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறிடும். சோ உனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதனாலதான் அது உன்னை சுத்தி சுத்தி வருது, உண்மை சொல்ல அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோனும் ஒத்துக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு கேன்சர் இருக்குதுன்ற மாதிரி. ஆக்சுவலா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கேன்சரை வந்து கியூர் பண்ணிருப்பாங்க இல்லையா, ஆனா மறுபடியும் அந்த கொடூரமான கேன்சர் செல்ஸ் வந்து வந்துடுச்சு போல. ஆனா இந்த வாட்டி நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட இதை பத்தி சொல்லல, அதனாலதான் ரொம்பவே வீக் ஆகிட்டே போறா. இன்னும் சொல்ல போனா இன்னும் கொஞ்சம் வருஷத்துல நம்ம ஹீரோயின் வந்து இறந்து போயிருவாங்க போல.
அதுக்கு தான் நம்ம ஹஸ்பண்ட் கூட நிறைய மெமரிஸ் வந்து சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வெக்கேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ட்ரேஞ்சர் வந்து இங்க பாரு, உன்னால இந்த பங்கரை விட்டு இப்போ போக முடியாது. ஏன் தெரியுமா, நம்ம கண்டிப்பா அந்த மான்ஸ்டரை ஒன்று சேர்ந்து கொலை பண்ணிடலாம். அப்படி கொலை பண்ணா மட்டும்தான் என்னால நிம்மதியா அங்கிருந்து வர முடியும் போது ஹீரோயின் வந்து ஏன் எதுக்கு நீ அந்த மான்ஸ்டரை கொலை பண்ணணும் ட்ரை பண்ற, நம்ம 3 பேரும் இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம்ல அப்படின்னதும் வர முடியாது. ஏன்னா அந்த கிரியேச்சர் என்னுடைய பொண்ணை கொலை பண்ணிடுச்சு, அதுக்கு நான் பழி வாங்கி ஆகணும், அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அது வரைக்கும் உன்னால இங்கிருந்து போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயினையே பிடிச்சி வச்சிடுறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஸோ அதனால அன்னைக்கு அங்கேயே தங்குறாங்க. அந்த டைம்ல கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் அந்த ஸ்ட்ரேஞ்சரை நோட் பண்ணா அவன் தூங்கிட்டான். அதே டைம்ல இந்த ரூமுக்கு கீழே போறதுக்கான ஒரு கதவு இருக்கிறத நம்ம ஹீரோயின் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. என்ன கதவு இது கடியில் அப்படி என்னத்தை வச்சிருப்பான் அவன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு மேட்ச் பாக்ஸையும் கையில எடுத்துக்கிட்டு மெதுவா அந்த கதவை ஓபன் பண்ணி அவனுக்கு தெரியாம உள்ள போறாங்க. ஒரு டனல் மாதிரி இருக்குது, உள்ளே போக முடியல. எப்படியோ கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு உள்ள வந்து பார்த்தா உள்ள நிறைய டெட் பாடிஸ் இருக்குமா, அவ்வளவுதான் மிரண்டு போயிட்டான். ஸோ இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ நிறைய மனிதர்களை அவன் கூட்டிட்டு வந்து அந்த கிரியேச்சருக்கு இறையா போட்டு அதை கொலை பண்ணலாம் ட்ரை பண்ணி இருக்கிறான். அவங்களுடைய உடம்பு தான் இது அப்படின்னு மிரண்டு போய் வேக வேகமா மேல வர, ஆனா மேல கரெக்டா அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை வசமா பிடிச்சிட்டான். உடனே நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. நீ ஒரு மான்ஸ்டர் தெரியுமா, இத்தனை பேரை பெயிட்டா யூஸ் பண்ணிருக்கியே, உனக்குலாம் அறிவு இல்லையா அப்படி இப்படின்னு திட்டும்போது இங்க பாரு, நான் மான்ஸ்டர் கிடையாது, வெளியில ஒண்ணு இருக்கு பாத்தியா, அந்த கிரியேச்சர் தான் மான்ஸ்டர். ஸோ நான் அதை கண்டிப்பா கொலை பண்ணி ஆகணும், அதுக்கு தான் எனக்கு வேற வழியே தெரியல, ஹீரோவை நான் இதுல யூஸ் பண்ணி ஆகணும், ஹீரோவை பெயிட்டா வச்சு தான் நம்ம அந்த கிரியேச்சரை கொலை பண்ணணும் அப்படின்னு போது நம்ம ஹீரோயின் வந்து இல்ல அதெல்லாம் முடியாது, நீ வேணா என்ன யூஸ் பண்ணிக்கோ, என்ன உன்னுடைய பெயிட்டா யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரை கொலை பண்ணு, ஹீரோ எதுவுமே பண்ணிடாத அப்படின்னு சொல்ல. ஆனா இவன் என்ன சொல்றானா, நான் அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும், ஏன்னா அது உன்னுடைய உடம்ப தான் எடுக்க ட்ரை பண்ணும், உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணாது, அப்படி எடுக்க ட்ரை பண்ணி உன்னுடைய உடம்ப அது எடுத்துக்கிச்சுன்னா அது ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடும். ஆனா பரவாயில்ல, இத்தனை வருஷமா அந்த மாதிரி ஒரு கோழையான மனிதர்களை யூஸ் பண்ணி மான்ஸ்டரை வேட்டையாடணும்னு நினைச்சேன், இப்போ ஒன்னே மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடைச்சிருக்கிறா, ஸோ ஒன்னை வச்சு நான் எப்படியாவது அந்த கிரியேச்சரை வந்து கொலை பண்ணணும், ஸோ ஒழுங்கா கிளம்பி என் கூட காட்டுக்கு வா அப்படின்னதும் நம்ம ஹீரோனுக்கு அவன் வழியே தெரியல. அவன் வேற கன்னு எல்லாம் வச்சிருக்கான். ஸோ அவனை ஏமாற்றவும் முடியாதுன்றதுக்காக ஹீரோவுக்கு கடைசியா குட் பை சொல்லிடலாம். ஏன்னா இப்போ போனா இவனால திரும்பி வர முடியுமான்றது தெரியாது இல்லையா, அதனால அப்படியே தூங்கிட்டு இருக்கிற அவன் கிட்ட போய் ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்ணிக்கிட்டு அவனுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு இதை எடுக்கிறாங்க. அதான் அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து ஒன்று எடுத்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த நெயில் மாதிரி இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கிட்டு நேரா பாத்தீங்கன்னா அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணி போறான். அப்படி போகும்போது அந்த ஸ்ட்ரேஞ்சர் என்ன சொல்றானா, இங்க பாரு, அந்த கிரியேச்சரை வேட்டையாடணும்னா அதோடைய கண் பார்வையை மட்டும் நீ பார்த்துடாத, அதை பார்த்தா அது வந்து உனக்குள்ள வந்துடும், உனக்குள்ள வந்துச்சுன்னா அது ஒன்ன கட்டுப்படுத்தி ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடும், நம்மளால அதுக்கப்புறம் அதை எதுவுமே பண்ண முடியாது சரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவளுடைய பின்னாடியே வர சொல்றான். அப்படி ஒரு இடத்துக்கு பக்கத்துல வந்ததுமே நம்ம ஹீரோயினை அதுல தள்ளி விட்டுட்டு இவன் ஓரமா ஒரு சைடு நின்னுக்கிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்கிறான் அந்த கிரியேச்சர் வரணும்ன்றதுக்காக. ஸோ இவன் எதிர்பார்த்த மாதிரியே அந்த கிரியேச்சரும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வருது. ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த கிரியேச்சர் இந்த ஸ்ட்ரேஞ்சருடைய பொண்ணுடைய வாய்ஸ்ல பேசுது. அவ்வளவுதான் மிரண்டு போயிட்டான். இவனுடைய பொண்ணு உருவமும் அந்த மான்ஸ்டர் மேல தெரிய, அதனால இவனால ஷூட் பண்ண முடியல. அப்படியே ஸ்டன் ஆகி அதை பார்த்துட்டு இருக்க அது பாத்தீங்கன்னா இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. ஒரு கட்டத்துக்கு மேல சுய நினைவுக்கு வந்த இவன் என்ன பண்றானா, வேகமா அங்க இருந்து அப்படியே தவந்து ஒரு பாறைக்கு பக்கத்துல வந்துடுறான். அப்ப கரெக்டா அங்க நம்ம ஹீரோயினும் வந்துடுறாங்க. என்னாச்சு, அந்த கிரியேச்சரை கொன்னுட்டியா அப்படின்னு போதுதான் இவன் சொல்றான், இல்ல அதை என்னால கொலை பண்ண முடியல, அது என்னுடைய பொண்ணுடைய உருவத்துக்கு மாறிடுச்சு, சோ என்னால அதை எதுவுமே பண்ண முடியல அப்படின்னதும் நம்ம ஹீரோயின் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, சரி நான் சொல்றது கேளு, அப்படின்னா நம்ம 3 பேரும் இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம், அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு பார்த்தல, சோ நம்ம போயிடலாமா அப்படின்னு கேட்கும்போது, ஆனா இன்னுமே இவன் பாத்தீங்கன்னா பிடிவாதமா தான் இருக்கிறான். இல்ல நான் அந்த மான்ஸ்டரை கொலை பண்ணணும், நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயினை பிடிச்சிடுறான். சோ மறுபடியும் ஹீரோயினை தான் யூஸ் பண்ண போறான் போல. இந்த வாட்டி என்கிட்ட வேற பிளான் இருக்குது, அது ஒன்னு அடைய ட்ரை பண்ணும், அந்த டைம்ல தான் நான் அதை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தரன்னு இழுத்துட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரான். சோ அது எந்த இடம்னா, ஒரு மரத்துல தூக்கு கயிறு தொங்க போட்டிருக்குது. சோ இந்த தூக்கு கயிறுல நம்ம ஹீரோயின் இருக்கணும் போல. அப்போ அந்த கிரியேச்சர் நம்ம ஹீரோயினை பிடிக்க வரும்போது இவன் வந்து அதை ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுவான்ற மாதிரி ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கான். சோ அதனால ஒழுங்கு மரியாதையா அந்த கயிறை கழுத்துல மாட்டிக்கோ அப்படின்னதும் நம்ம ஹீரோயின் வந்து என்னடா அவன் இப்படி பண்றானு அப்படின்னு வேண்டா வெறுப்பா அதை பண்ணிட்டு இருக்கும் போது தான் அவனுடைய உடம்பு வந்து மோசமா இருக்கிறத நோட் பண்றாங்க. சும்மா இருப்பாங்களா, வேகமா போய் அவனை அட்டாக் பண்ணலான்னு பாக்குறாங்க. இருந்தாலுமே அவன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறான். ஹீரோயினை தள்ளி விட்டு கண்ணை வேற கையில எடுத்துறான். என்ன என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம்னு நினைச்சியா, அது மட்டும்
மட்டும் முடியவே முடியாது, ஒழுங்கு மரியாதையா இதை பண்ணு, மொத்தமா நம்ம சக்சஸ் ஆயிட்டோம்னா உன்னையும் விட்டுருவேன், உன்னுடைய புருஷனையும் விட்டுருவேன் அப்படின்னதும் வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயின் வந்து கழுத்துல அந்த கயிறை மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டு அசையாமத்துல நிக்கும் போது இங்க இவன் பாத்தீங்கன்னா பைத்தியக்காரத்தனமா கத்திட்டு இருக்கிறான். எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிற, சீக்கிரமா வா, என் முன்னாடி வா அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்க. அப்படியே கத்திக்கிட்டே நைஸா ஹீரோயின் பக்கத்துல வரும்போது ஹீரோயின் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவனுடைய பாக்கெட்ல இந்த நெயில் மாதிரி ஒன்னு எடுத்து வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மான்ஸ்டருடைய ஒரு இது, அதை எடுத்து அவனுடைய கழுத்துலயே சொருகிறா. அவ்வளவுதான், அவன் வந்து அப்படியே விழுந்துட்டான். முடியல, இதுக்கப்புறம் அவனால எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. அப்போ திடீர்னு அவனுடைய பொண்ணுடைய வாய்ஸ் கேக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த மான்ஸ்டர் வந்து பக்கத்துல வந்துடுச்சு. சோ இவன் என்ன பண்றானா ஓடி ஒளியறதுக்கு போறான். அந்த டைம்ல ஹீரோயினையும் அப்படியே தட்டி விட்டுறான். சோ கழுத்து நெறிய ஆரம்பிக்குது. சோ கொலை பண்ணிட்டு போவான்னு பார்த்தா ஹீரோயின் கையில ஒரு கத்தியையும் கொடுத்துட்டு போறான். இங்க ஹீரோயினுக்கு முடியல, அப்படியே கத்தி எடுத்து வேகமா அந்த கயிறை அறுக்க ட்ரை பண்றாங்க. எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலுமே கடைசியில முடியாம அதை அப்படியே கை விட்டுறாங்க. சோ கழுத்து வந்து பயங்கரமா நெறிய ஆரம்பிக்குது. ஆனா நல்ல வேளைக்கு நம்ம ஹீரோயின் வந்து லைட்டா கட் பண்ணிருப்பாங்க இல்லையா. சோ அதனால இப்ப வெயிட் தாங்க முடியாம கயிறே வந்து பூத்துன்னு கீழே விழுந்துருது. சோ அதே டைம்ல இந்த சைடு இவனை காமிச்சா அவன் பாத்தீங்கன்னா அப்படியே காட்டுக்குள்ள ஒரு இடத்துல ஓடிட்டே இருக்கிறான். கழுத்தை வேற பிடிச்சிருக்கிறான். சோ ரத்தம் வந்து ரொம்ப ப்ளீட் ஆகுது இல்லையா. முடியல, அப்படியே கீழே விழுந்துற. அந்த டைம்ல அந்த கிரியேச்சர் வருது. சோ இவனுடைய கண்ணு அப்படியே மங்கலாயிட்டு போயிட்டு இருக்குது. சுய நினைவை இழக்க போறான். அப்படியே லைட்டா அந்த கிரியேச்சர் தெரியுது. அதோடைய தலையில இவனுடைய பொண்ணுடைய ஃபேஸ பாக்குறான். பாத்துக்கிட்டே அப்படியே கீழே விழ. அவ்வளவுதான், இவனை அப்படியே அந்த கிரியேச்சர் வந்து இழுத்துட்டு போகுது. அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா அவ கயிறுல இருந்து கீழே வந்திருப்பா இல்லையா. சோ நைட் டைம்ல தான் கண் முழிக்கிறான். அப்படியே இருமிக்கிட்டு வேக வேகமா பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறான். எப்படியாவது தப்பிச்சிடலான்ற மாதிரி. ஆனா இந்த சத்தம் கேட்டு அந்த கிரியேச்சர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துருது. அவ்வளவுதான், ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா ஹீரோயின் இழுத்துட்டு போகுது. சோ எந்த இடத்துக்கு கொண்டு வந்து விடுதுன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பில்டிங் பார்த்திருப்பா இல்லையா. சோ கைவிடப்பட்ட ஒரு பில்டிங் இருக்கும், நடுமத்தில ஹோல் மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா. சோ அந்த இடத்துக்கு தான் இழுத்துட்டு வந்து விட்டுருக்குது. சோ இவளும் பயந்துகிட்டே அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இழுத்துட்டு போச்சு இல்லையா, அவனை இப்போ தோலை உரிச்சு அந்த இடத்துல வச்சிருக்குமா. அவ்வளவுதான், மிரண்டு போயிடுறாங்க. அப்படியே பயத்துல ஸ்டன் ஆகி நிக்கும் போது டக்குன்னு புகையா வந்து அந்த கிரியேச்சர் வந்து நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ணுது. அதனால அந்த குழிக்குள்ளேயே விழுந்துடுறா. அப்படியே கட் பண்ணா இப்ப அந்த குழிக்குள்ள இருக்கிறா போல. அந்த இடத்துல இந்த பலிப்பீடம் இடத்துல நம்ம ஹீரோயின் இருக்கிறாங்க. என்னடா இது, என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே அந்த இடத்த பார்த்தா அங்க வந்து நிறைய டிராயிங்ஸ் எல்லாம் இருக்குது. மனிதர்கள் சில பேரு இந்த பலி இடத்துல ஒரு மனிதனை வச்சு அந்த கிரியேச்சர் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரியான நிறைய டிராயிங்ஸ் எல்லாம் இருக்கவும் அதை பார்த்துட்டு சைடுல பார்த்தா எலும்பு கூடலாம் இருக்குமா. அவ்வளவுதான், மிரண்டு போயிடுறான். சோ பல 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் இந்த கிரியேச்சருக்காக பலி கொடுத்திருக்காங்க. மக்கள் நிறைய பேரை சாக்ரிஃபைஸ் பண்ணி இருந்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேவா அப்படியே தப்பிக்கலாம் ட்ரை பண்றான். ஆனா மறுபடியும் பாத்தீங்கன்னா இந்த கிரியேச்சர் வந்து அட்டாக் பண்ணி இந்த பலி இடத்துல தூக்கி போடுது. மிரண்டு போன ஹீரோயின் மறுபடியும் தப்பிக்க ட்ரை பண்றா, மறுபடியும் தூக்கி போடுது. சோ எத்தனை வாட்டி தப்பிக்க ட்ரை பண்ணாலுமே அத்தனை வாட்டி நம்ம ஹீரோயினை தூக்கி தூக்கி இந்த இடத்துல போடவும் சோ புரிஞ்சுக்கிறான் இது வந்து நம்மள வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்லுதுன்ற மாதிரி. அதனால இவளால இதுக்கு மேல முடியல. அவளே வந்து அந்த கல்லுல படுத்துக்க. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா வித்தியாசமான சவுண்ட் கேக்குது. நிறைய வித்தியாசமான சவுண்ட் கேட்க ஹீரோயின் அப்படியே கண்ணு மூடிட்டே இருக்கிறாங்க. அந்த டைம்ல ஒரு கை வந்து இந்த பலியிடத்தை அப்படியே கீச்சிக்கிட்டு ஹீரோயின் வந்து பிடிக்குது. பிடிச்சு என்ன பண்ணுதுன்னா ஹீரோயினுடைய வாயை திறந்து அவளுடைய உடம்புக்குள்ள ஏதோ செலுத்தலான்னு போகும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா இவ்வளவு நேரம் அமைதியா வேணுக்குனே தான் இருந்திருப்பாங்க. சைட்ல கத்தி இருக்கும், அதை எடுத்து அதோடைய நெஞ்சிலே ஒரு சொருகு. சோ ஹீரோயினுடைய உடம்புக்குள்ள போக ட்ரை பண்ணிச்சு போல. அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் இப்படி பண்ணிட்டாங்க. சோ அதுக்கும் பயங்கரமா வலிக்கும் போல, பயங்கரமா கத்துது. இப்பதான் நம்ம ஹீரோயின் அதோடைய உருவத்தையே பாக்குறா. ரொம்பவே கொடூரமா மனிதனுடைய தோலை பிச்சு அதோடைய மூஞ்சில மாட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான உடம்பெல்லாம் எலும்பு கூடும், மானோடைய கொம்புன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. அது ஹீரோயினை விடுமா, விடாது இல்லையா. மறுபடியும் ஹீரோயினை பிடிச்சு அட்டாக் பண்ணலான்னு போகும்போது நம்ம ஹீரோயின் சைட்ல பாக்குறா அந்த கத்தி வந்து அதோடைய உடம்புல சொருகி இருக்கும். அந்த கத்தியை மறுபடியும் பிடிங்கி அதோடைய வாயிலையா சொருகிட்டா. அவ்வளவுதான், அது அப்படியே வலி தாங்க முடியாம கீழே விழ. டைம் வேஸ்ட் பண்ணாம மறுபடியும் ஹீரோயின் வந்து அந்த கத்தி எடுத்து அதோடைய தலைய அப்படியே பிச்சு எடுத்துடுறான். அவ்வளவுதான், அது அப்படியே அழுகி போயிடுது. சோ ஆக்சுவலா அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து என்ன சொல்லியிருப்பானா அதோடைய தலையை மட்டும் நீ பிச்சு எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா. சோ அதே மாதிரி நம்ம ஹீரோயின் பண்ணதுனால அப்படியே அழுகி போயிடுது. அப்படி அழுகி போனதுமே அந்த அழுகலாம் இடத்துல இருந்து ஏதோ ஒரு லார்வா மாதிரி மட்டும் வெளியில வருது. அது அப்படியே நம்ம ஹீரோயின் மேல ஏறிடலான்ற மாதிரி ட்ரை பண்ணுது. ஆனா ஹீரோயின் உசாராகி மறுபடியும் அதை மிதிச்சு நசுக்கிட்டுறாங்க. சோ அதோடைய கதை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஹீரோயின் அந்த குழிக்குள்ள இருந்து வேக வேகமா தப்பிச்சு மேலே ஏறி வராங்க. மேலே ஏறி வந்ததுமே அந்த பங்கர் இருக்குல்ல, சீக்கிரட்டான பங்கருக்கு ஓடி வந்து பாக்குறாங்க. இனிமே ஹீரோக்கு உயிர் இருக்குது. சோ எப்படியாவது நம்ம ஹீரோவை காப்பாத்தணும் அப்படின்னு கொஞ்சம் மெடிசின் எல்லாம் ரெடி பண்ணி அவனுடைய வாயில ஊத்திட்டு அவனுடைய காலையும் ஒரு இரும்பை வச்சு கட்டிட்டு அப்படியே அந்த இடத்தை விட்டு வெளியில கூட்டிட்டு வந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கொஞ்சம் தூரம் வந்ததுமே இந்த மனிதர்கள் போற யூஸ் பண்ண பாதையை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. சோ எப்படியும் நம்ம ஹீரோயினும் ஹீரோ அங்கிருந்து தப்பிக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சோ ஆக்சுவலா அந்த கிரியேச்சரை பத்தி எதுவுமே தெளிவா சொல்லல. ஆனா வெண்டிகோன்ற மாதிரி மட்டும் சொல்லியிருப்பாங்க இல்லையா. சோ வெண்டிகோ அப்படின்னா என்ன கிரியேச்சர்னா அமெரிக்கா
சைட்லயும் சரி கனடா சைட்லயும் சரி நிறைய பேர் நம்பிட்டு இருக்கிற ஒரு கிரியேச்சர் தான் இந்த வெண்டிகோ கிரியேச்சர். இது என்ன பண்ணும்னா இந்த மாதிரி காட்டுக்குள்ள வருவாங்க இல்லையா, அவங்களுடைய உடம்புக்குள்ள போகும். அதுவும் பலவீனமான மக்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய உடம்புக்குள்ள போய் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகி மற்ற மனிதர்களை வேட்டையாடி அவங்களுடைய தோள்களை வந்து எடுத்துக்குமா. ஸோ அந்த மாதிரி ஒரு அர்பன் லெஜண்ட் கதைகள்லாம் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ அது போக இந்த படத்துல என்ன காமிச்சிருந்திருப்பாங்கன்னா, அதோடைய உடம்பு அழிச்சதுமே அது வந்து உருகி அப்படியே புழு மாதிரி மாறி இருக்கும் இல்லையா. ஸோ இது மூலமா என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி இது ஒரு வேற்று கிரகவாசி மாதிரியும் இந்த புழு தான் மனிதர்களுடைய உடம்புக்குள்ள போய் அவங்கள கட்டுப்படுத்தி நிறைய மனிதர்களை சாகடிக்குது. மனிதர்களை மட்டும் இல்லாம விலங்குகளையும் வேட்டையாடி அதோடைய தோலெல்லாம் பிச்சு எடுத்திருக்கும் இல்லையா. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கரடியை கூட பார்த்திருப்போமே, ஆனா கடைசியில எப்படியும் நம்ம ஹீரோயின் அந்த கொலை பண்ற மாதிரி காமிச்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ வித்தியாசமா இருந்துச்சா? கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தது ஒரு சூப்பரான படத்துல உங்களை வந்து மீட் பண்றேன். சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.